கிளாஸ்ல ப்ராசஸ், பிசினஸ் ப்ராசஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராசஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்டா இருக்கட்டும், இல்லைன்னா சர்வீஸா இருக்கட்டும், அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய தொடர்ச்சியான படிநிலைகள் தான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டானா அதுக்குள்ள வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். நெக்ஸ்ட் பிசினஸ் ப்ராசஸ். இப்ப கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதுக்கான ஒர்க் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்க்கு உள்ளே தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸே வரும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கும். ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம்னா என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா இண்டஸ்ட்ரிக்கு உள்ள நிறைய பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் இருக்கும். இந்த எல்லா பிஸ்னஸ் ப்ராசஸையும் மதிப்பிடக்கூடிய செயின் தான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம BMW கார் கம்பெனி வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதில் இந்த BMW இண்டஸ்ட்ரி தான் பிஸ்னஸ் சிஸ்டம். இந்த BMW கம்பெனியோட பிசினஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காரை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இந்த பிசினஸ் ப்ராசஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காரை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அசம்பிளி வைஸ். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு ப்ராசஸ்னா என்ன, பிசினஸ் ப்ராசஸ்னா என்ன, பிசினஸ் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது.